நிகழ்ச்சியை தொடர்ந்து விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர்களை மங்கள விளக்கேற்றி சிறப்பு செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மேலகு ஆளுநர், மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றியறிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து வரவேற்புரை அரங்கம் நிறைந்த அவையோடு இணைந்திருக்கின்ற இந்த அவையில் யாவரையும் வருக வருக என வரவேற்று வரவேற்புரை வழங்க வருமாறு உள்ளாட்சித்துறை இயக்குநர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த தமிழ் அன்னை நாம் செம்மொழி தாயை வணங்கி இந்த உரையை தோன்றுகின்றேன். இன்று நம் தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த தினம். அவருடைய கனவான தூய்மையான பாரதம் என்ற குறிக்கோளை அடைவதற்காக நம் அரசு செயல்படுத்தி வரும் தூய்மை இந்தியா இயக்கம் ஸ்வச் பாரத் மிஷன் 2014ஆம் ஆண்டு நம் பாரத பிரதமரால் துவங்கப்பட்டு 10 ஆண்டுகள் இன்றோடு நிறைவடைகின்றது. 2017ஆம் ஆண்டு முதல் இந்த இயக்கத்தின் ஒரு அங்கமாக தூய்மையே சேவை ஸ்வச்சதா ஹி சேவா என்கின்ற 2 வார தூய்மை பணி ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும். இந்த 2024ஆம் ஆண்டில் தூய்மை சேவை பணியின் நிறைவு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என பணிவான வணக்கங்கள். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். குறள் 298. நம் சுற்றுப்புற சூழலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை வலியுறுத்தி வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இக்குறளை இயற்றியுள்ளார். தூய்மை சேவை 2024 திட்டத்தின் கீழ் கடந்த 2 வாரங்களாக உள்ளாட்சி அமைப்புகளை சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள், NSS மாணவர்கள், குடியிருப்போர் நலச்சங்க உறுப்பினர்கள், சுய உதவி குழுவினர், ரொட்டேரியன்ஸ், ரவுண்ட் டேபிள் அமைப்பினர், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முதலிய அனைவரும் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்த அயராது உழைத்துள்ளனர். பல்வேறு நடவடிக்கைகள், பேரணிகள், தூய்மை பணிகள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலமாக தூய்மையான மற்றும் நிலையான சுற்றுச்சூழலை பராமரிப்பதில் பொறுப்பு மற்றும் உரிமை உணர்வை ஏற்படுத்த நாங்கள் பாடுபட்டுள்ளோம். இந்த விழாவுக்கு வருகை தம் மதிப்புமிக்க கருத்துக்களையும் வழிகாட்டுதலையும் அளிக்க தலைமை விருந்தினராக வந்துள்ள நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்வில் முதன்மை விருந்தினராக வந்துள்ள எங்கள் அனைவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன். இந்த விழாவுக்கு பெருமை சேர்க்கவும் நம்மை ஊக்குவிப்பதற்காகவும் வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு சபாநாயகர் அவர்களையும், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா அவர்களையும், புதுச்சேரி நகராட்சி பகுதியில் அனைத்து நலத்திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்த எங்கள் அனைவருக்கும் நல்ல வழிகாட்டி எங்களை அரவணைத்து கணக்கில் எங்களுடன் இருக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் மனதார வரவேற்கின்றேன். மேலும் புதுச்சேரியில் அனைத்து துறையின் பிதாமிகர் நம் தலைமைச் செயலர், உள்ளாட்சித்துறை செயலர் பர்சனல், உள்ளாட்சித்துறை இயக்குனர்,
அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை உறுப்பினர் செயலர், புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம், துணை இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகள், பொறியாளர்கள், ஊழியர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். புதுச்சேரி நகராட்சியோடு தோளோடு தோள் கொடுத்து எங்களின் அனைத்து தூய்மை பணிகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கும் ஸ்வச்சதா நிறுவனம், கிரீன் வாரியர்ஸ் நிறுவனம், ரீசிட்டி அமைப்பு, NSS கோஆர்டினேட்டர்ஸ், கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், ரொட்டரியன்ஸ், சுய உதவிக் குழுவினர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் நகராட்சியின் திட்டங்களையும் பணிகளையும் பொதுமக்களுக்கு எடுத்து செல்லும் முக்கியமான வேலையாக செய்து கொண்டிருக்கும் செய்தி மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், பிரஸ் அண்ட் மீடியா அனைவரும் வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் மனதார வரவேற்று இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய மேதகு உள்ளாட்சித்துறை இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து விருந்தினர்களை சிறப்பு செய்கிறேன். உள்ளாட்சித்துறை இயக்குனர் அவர்களை மேதகு ஆளுநர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறேன். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படும். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு இயக்குனர் அவர்கள் அன்புடன் அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய தலைமைச் செயலர் அவர்களுக்கு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். விழா மேடையில் வீற்றிருக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மரியாதைக்குரிய இயக்குனர் அவர்கள் சிறப்பு செய்வார். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு சம்பத் ஐயா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் அவர்களை சிறப்பு செய்ய பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் அவர்களையும் சிறப்பு செய்ய மரியாதைக்குரிய இயக்குனர் அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து விழாவை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலர் அவர்களை மரியாதைக்குரிய நகராட்சி ஆணையர் அவர்கள் சிறப்பு செய்வார். Our respected Commissioner sir, now honor our respected Chief Secretary sir. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அரசு செயலர்கள் திரு
ஜவஹர் ஐஏஎஸ் ஐயா அவர்களையும் திரு கேசவன் ஐஏஎஸ் ஐயா அவர்களையும் இப்பொழுது மரியாதைக்குரிய நகராட்சி ஆணையர் அவர்கள் சிறப்பு சேவா ஸ்வச்தா கி சேவா இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்திலும் நிறைவிலும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அரசு செயலர்களை இப்போது நாங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அனைவரையும் சிறப்பித்த மரியாதைக்குரிய உள்ளாட்சித்துறை இயக்குநர் அவர்களையும் நகராட்சி ஆணையர் அவர்கள் சிறப்பு செய்வார். மேலும் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் இயக்குநர் ஐயா அவர்களையும் இப்பொழுது நகராட்சி ஆணையர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார். ஸ்வச்தா கி சேவா இருவார தூய்மை பணி மிகச்சிறப்பாக புதுச்சேரியில் துவங்கி வெற்றிகரமாக நிகழ்ந்தேறியதன் நிகழ்ச்சியாக தூய்மை பழக்கம் தார்மீக ஒழுக்கம் என்றும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இயக்குநர் அவர்களை நகராட்சி ஆணையர் அவர்கள் சிறப்பிப்பார். மனமுகந்து விழாவை பங்கேற்று சிறப்பினை ஏற்றுக் கொண்டிருக்கும் நல்லுள்ளங்களுக்கு எங்களுடைய மேலான நன்றியை வேலைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பினை ஏற்றுக்கொண்ட நல்லுள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அடுத்த அறிவிப்பு. நிகழ்ச்சியை தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள், எனது அன்புக்குரிய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள், அன்புக்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எனது அன்பிற்கும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய தலைமைச் செயலர்கள் மற்றும் துறை சார்ந்த செயலர் மற்றும் ஏனைய துறை சார்ந்த செயலர்கள், துறை இயக்குநர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள், எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரி, அன்பான மாணவ செல்வங்களே, எனது இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய பிறந்த நாள். நம்முடைய நாடு சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு அந்த காந்தியடிகள் அவருடைய பிறந்த நேரத்தில் நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும், உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த தூய்மை பழக்கம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய மக்களுக்கு வர வேண்டும், எப்பொழுது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு 10 ஆண்டுகளாக ஸ்வச்தா கி சேவா, அதாவது ஹிந்தியில் இருக்குது, நம்ம தமிழில் இது எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பது நம்முடைய அனைவருடைய ஒரு எண்ணம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக தமிழ் தானே இல்லை. நம்முடைய உள்ளாட்சித்துறைக்கு ஒரு பெரிய வேண்டுகோள், உள்ளாட்சித்துறைக்கு மட்டுமல்ல மற்ற ஏனைய துறை அனைத்திற்கு நான் சொல்வது கூறிக்கொள்வது, நீங்கள் எல்லாத்தையும் தமிழில் கொடுக்கணுன்றது என்னுடைய எண்ணம். நம்முடைய அரசு நமக்கு ஏன் மாறி போச்சுன்னு தெரியல. நானும் தேடுறேன், என்ன தேடுறது என்ன இருக்குது அப்படின்னு தேடுறேன். நானே தேடுறேன்னு சொன்னால் மற்றவங்க என்ன செய்வாங்க? பார்க்குறேன் கொடியாசின் போது பசங்க பிள்ளைங்களாம் மாணவர்கள்லாம் மற்றவங்களாம் அந்த ஒரு பிடிச்சிட்டு போனாங்க, துணியை பிடிச்சிட்டு போனாங்க விளம்பரத்துக்காக. அது என்ன இருக்குது யாருக்கும் தெரியாது. நம்ம சாலையில் போனோம் பார்த்தா என்ன நினைப்பாங்க, என்ன இருக்குதே தெரியாது, என்ன நினைச்சு போவாங்க. அது என்ன பழக்கம்னு எனக்கே தெரியல. ஏன் இந்த தமிழ் எழுத வேண்டும், தமிழ் சொல்ல வேண்டும், தமிழ் படிக்க வேண்டும், இது என்ன மாறுபட்டதுக்கு என்ன காரணம்? நம்முடைய மொழி தமிழ் மொழி, தமிழ் எழுதணும், தமிழ் படிக்கணும், வலியுறுத்தணும்.
ஆனால் இன்னைக்கு நாம் எந்த விளம்பரமும் கூட சரியாக செய்யலை. மக்களுக்கு தெரிய வேண்டிய செய்தி, அனைவருக்கும் தெரிய வேண்டிய செய்தி, இந்த செய்தியை கூட நம்ம தமிழ் கொடுக்கணும் என்ன ஆகுதுன்னு தெரியல. இதற்கு எல்லா துறையும் கலந்துக்க வேண்டும். இது நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ திட்டங்கள் நம்ம பார்த்தோம், தேர்தல் சமயங்களும் பார்த்தோம். நிறைய விளம்பரங்கள், ஒரு பெரிய வளர்ச்சிக்கான திட்டங்கள், நம் நாட்டின் பெரிய வளர்ச்சிக்கான திட்டங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் செலவிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த விளம்பரம் வரும்பொழுது அது சரியா மக்களுக்கு புரிந்ததா அவருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. நம்முடைய மாணவர்களுக்குள்ளே ஆர்வலர்கள் பேசியிருந்தோம், இன்னும் கூட பேசியிருந்தோம். இந்த விளம்பரம் சரியா மக்களுக்கு தெரியாத நிலையில் கூட நம்ம புரிந்து கொள்ள முடியாத நிலையில் என்னன்னு தெரியாத வாய்ப்பு எடுக்கும் நிலை இருக்குது. இல்லை நம்ம தமிழில் சொல்லணும், எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அப்போ நம்முடைய மாணவர் பாரதர் அவர்கள் வந்து நம்முடைய துணை ஆள் வந்தார். பேசும்பொழுது இந்த மாதிரி அது தமிழில் கொடுத்தா நல்லா இருக்கும், விளம்பரத்தை தமிழில் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஏன் அதை கூட செய்யலை, ஏன் செய்யலை, செய்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் எனக்கு நம்முடைய துணைநிலை ஆளுநர். ஏன்னா நம்ம செய்தது தெரிவிக்கின்ற செய்தி புரிந்து கொள்ற மக்களுக்கு தெரிய வேண்டும். அது நமக்கு மொழியில் இருந்தால் எல்லாம் படிப்பாங்க, அவங்களுக்கு தெரிய முடியாது, தெரிகிற வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாம் முதல்ல தமிழ் இது மாதிரி செய்திகள், அதாவது பொதுமக்களுக்கு செல்லுகின்ற ஒரு செய்தி, தெரிவிக்க வேண்டிய ஒரு செய்தி. அப்போ அவங்க தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். தெரியாம பார்த்துட்டு என்ன பண்ணுறது? அதனால் நீங்கள் இதை தமிழில் மொழிபெயர்த்து தர வேண்டிய நம்முடைய மரியாதைக்கு மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்திருந்த செயல்படுத்தி வந்த திட்டங்களை எல்லாம் தமிழில் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு எண்ணம். அப்புறம் என்ன தெரியும், நம்முடைய புதிய அரசு எப்பயோ திட்டம் செய்திருக்கு, நல்ல திட்டம் எல்லாம் செயல்படுத்தி வருகிறது. முக்கியமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலம் சுத்தமாக இருக்கும் என்பதில் அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. நம்ம அடிக்கடி சொல்றோம், சின்ன மாநிலம், அழகான மாநிலம், அழகான ஒரு மாநிலம், தூய்மையாக சுத்தமாக இருக்க வேண்டிய மிக அவசியம். சுற்றுலா பயணிகள் இருக்கின்ற ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலம் திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ சுத்தமாக வைத்துக் கொண்டிருந்த அவசியமா இல்லையா? மிக மிக அவசியமான ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் நகராட்சி துறையை சார்ந்த ஊழியெல்லாம் பணி செய்கிறாங்க. இந்த தூய்மை பணி, சுத்தப்படுத்துற பணியெல்லாம், குப்பை எடுக்கிற பணியெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவர் சரியாக செய்ய முடியல, குறைகள் நிறைய இருந்தது. தெருக்களை சுத்தமாக வைத்திருக்க முடியல, ஒரு குறைகள் இருந்தது. அப்போ அது போக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் தனியார் நிறுவனத்திற்கு அந்த குப்பை எடுக்கின்ற பணியை கொடுத்து வருகின்றோம். அதுக்காக பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டு வருகின்றது. அப்போ இப்பொழுது பார்க்கும் பொழுது நகராட்சி பணியாளர்கள் இப்போ தூய்மைப்படுத்துகின்ற பணி, குப்பை பணி இல்லை. ஆனால் அந்த பணியை நாம் தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கிறோம். முன்பு நகரத்துக்கு மட்டும் கொடுத்தோம், அப்புறம் கிராமம் இப்போ முழுவதுமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதுமாக அந்த தூய்மை பணியை கொடுத்திருக்கின்றோம். அந்த தூய்மை பணியை செயல்படுத்தும் பொழுது அந்த நிறுவனம் சரியாக பணியாற்றுகின்றதா, எல்லா குப்பைகளையும் எடுக்கின்றதா, எல்லா தெருக்களையும் சுத்தமாக வைத்திருக்கின்றதா, அதிகமான ஆட்களை வைத்து அந்த நிறுவனம் சரியாக பணியாற்றி வருகின்றார், இரவு பகலாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்களா ஊழியர்கள்லாம். அதுதான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, குப்பையில் தெருவு போடுறது, அந்த குப்பை தொழிலில் போனால் பையில் போட்டு கொடுக்கணும், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிக முக்கியமான ஒரு கடமை. அப்படி இருந்தாலும் அதனை சுத்தம் செய்கின்ற பணியை எடுத்து இந்த நிறுவனம் சரியாக செய்கின்றதை பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது, நகராட்சிக்கு இருக்கின்றது, நகராட்சி ஊழியர்களுக்கு இருக்கின்றது. ஏன்னா அந்த பணியை சரியாக செய்ய முடியும்னா நிறுவனத்தை கொடுத்துருக்கோம். அதனால் நகராட்சி பணியாற்றுகின்ற ஊழியர்கள், அதிகாரிகள் அந்த நிறுவனம் சுத்தமாக அந்த பணி செய்து கொண்டிருக்கின்றது என்பதை மிக ஆழமாக அவசியமாக கவனிக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அப்படி கவனித்தால் நிச்சயமாக சுத்தமாக இருக்கும். இப்போ நம்ம கொடுக்குற பணம், அவங்க செலவிடுகின்ற பணம் குப்பைகளை எடுக்கின்ற அந்த அளவுக்கு ஏற்றவாறு தான் பணம் கொடுக்கப்படுகிறது. எத்தனை டன் குப்பை எடுத்து கொடுக்குறாங்க, அதுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும். இருந்தாலும் அந்த நிறுவனம் சரியாக செய்யவில்லை என்றால் குப்பை கீழே கலந்துட்டே தான் இருக்கும். நம்ம சுத்தமாக இருக்குமானால் இருக்க முடியாது, தூய்மையாக தான் இருக்க முடியாது. அதனால் அந்த பணியை சரியாக செயல்படுத்துகின்றது அந்த நிறுவனம் செய்கின்றது என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அதில் நம்முடைய நகராட்சி துறையானது, நகராட்சியானது, ஆணையர்கள் மற்றும் ஊழியர்கள்
அதை சரியாக கவனிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு எண்ணமாகும். அப்படி இருந்தால் நிச்சயமாக சுத்தமாக எப்பொழுதும் இருக்கும் என்று எந்த ஐயம் இல்லை. இப்போது நம்ம ஒரு குப்பை எடுத்து ஒரு இடத்துல கொட்டிட்டு இருந்தோம், பிரச்சனைலாம் இருந்து இப்போ அந்த பிரச்சனை இல்லாதவர்களுக்கு அந்த குப்பைகளை ஜீரோ வேஸ்ட்னு சொல்லுவாங்க. எடுத்த குப்பைகளை உடனடியாக மறுசுழற்சி செய்து அதை பயன்படுத்துகிற அளவிற்கு இப்படி அந்த பணி ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றது. அதனால் அந்த நம்முடைய துறையானது சரியாக அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்முடைய விழிப்புணர்வு பிள்ளைகளுக்கெல்லாம், பள்ளி பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும், பெரியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நம்மை சுத்தமாக வைத்திருந்தால் நாம் நன்றாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நோய் நொடியின்றி இருக்கலாம் என்ற நிலையை உணர்த்தி சுத்தமாக வைத்திருக்கின்ற பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய பாரதப்படம் நிறைய சொல்லியிருக்காங்க. பார்க்க நிறைய தூய்மையாக வைத்திருக்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. சொன்ன மாதிரி ஒரு தார்மீக ஒழுக்கம், தூய்மையாக வைத்திருக்கிற பழக்கம் ஒரு தார்மீக ஒழுக்கம். அதை பல முறை நம்முடைய மாணவ பாரதப்படம் வலியுறுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் இந்த அண்ணல் காந்தியடிகளுடைய பிறந்த தினத்தில் நாம் நம்முடைய புதுவையை சுத்தமாக வைத்திருப்போம், குப்பை இல்லாத புதுவையை வைத்திருப்போம் என்பதை நாம் மனதில் கொண்டு இந்த நம்முடைய துறை, நகராட்சி, நம்முடைய உள்ளாட்சி துறையானது இந்த பணிகளை செவனை செய்து கொண்டு இருக்கின்றது. மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களை சரியாக வேலை வாங்க வேண்டும், அவர்கள் பணி சிறப்பாக இருக்க நீங்கள் அதை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இதில் கவனம் செலுத்தி சிறப்பாக 15 நாட்கள் நம்முடைய உள்ளாட்சித்துறையானது நகராட்சி மூலமாக இந்த தூய்மை பணியை மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை உண்டாக்கி கொண்டு இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை கூறி உங்கள் அளவை வாய்ப்பு முடிவு வருகிறேன். நன்றி. புதுவை மக்கள் உளம் இருந்து புரட்சி பாதையில் நலம் செய்யும் முத்திரை பதித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, பிடபிள்யூடி மினிஸ்டர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்களே, சீஃப் செக்ரட்டரி, அரசு துறை அதிகாரிகளே, தூய்மை இந்தியா விருந்தாளர்களே, மாணவ செல்வர்களே, அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தூய்மை இந்தியா தினத்தை நாம் இன்று கொண்டாடுகிறோம். 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தூய்மை இந்தியா திட்டம் சொல்லப்படுகின்ற ஸ்வச்ச பாரத் திட்டம் இன்று 10 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இந்த தூய்மை இந்தியா திட்டம் இந்திய வரலாற்றிலேயே மிக முக்கியமான திட்டம். இந்தியாவை ஒரு தூய்மையான நாடாக, சுகாதாரமான நாடாக மாற்ற வேண்டும் என்ற மகாத்மா காந்தி கனவை நிறைவேற்றுவதற்காக அவரது பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி அன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. 10 ஆண்டுகளில் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக வளர்ந்திருக்கிறது. 120 கோடி மேலாக மக்கள் தொகை கொண்ட இந்தியா போன்ற நாட்டை தூய்மையான சுகாதாரமான நாடாக மாற்றுவது என்பதும், அதற்காக ஒரு திட்டத்தை மக்கள் இயக்கமாக உருவாக்குவது என்பதும் சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அனைத்து மக்களின் ஆதரவோடும் பங்களிப்போடும் இன்று இது வெற்றி பெற்று இருக்கிறது. கடற்கரை தூய்மை, சுற்றுலா தலங்கள், பாரம்பரிய பண்பாட்டு மையங்கள், வழிபாட்டு இடங்களின் தூய்மை இன்று பலவிதமாக செயல்படுகிறது. அதில் அரசு துறைகள் மட்டுமல்லாமல் பொது நிறுவனங்கள், தன்னார்வலர்கள், இளைஞர்கள், பெண்கள் குழுக்கள், மாணவர்கள், குறிப்பாக தூய்மை பணியாளர்கள், இவர்களுடைய அர்ப்பணிப்பும் அர்ப்பணிப்பும் பங்களிப்பும் மிகவும் பாராட்டக்கூடியது. தூய்மை பணியாளர்களான இந்த திட்டத்தின் தூதுவர்களாக செயல்பட்டவர்கள்.
அவர்கள் இல்லை என்றால் இந்த திட்டம் கூட பெரிய வெற்றி அடைந்து இருக்காது. தூய்மை இந்தியா தினத்தை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் அவர்களுடைய கடமை உணர்வையும் பங்களிப்பையும் நாம் மனதார பாராட்டுகிறோம். இந்தியாவை தூய்மையான நாடாக மாற்றுகின்ற பொறுப்பு அரசு அல்லது தூய்மை பணியாளர்கள் மட்டும் சம்பந்தப்பட்டது அல்ல என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். நமது நாட்டில் குடிமகளாகிய நாம் அனைவரும் அந்த பொறுப்புணர்வையும் ஈடுபாட்டையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தூய்மை இந்தியா திட்டம் என்பது கழிவுகளை முறையாக அகற்றுவது, கழிப்பறைகள் கட்டுவது, நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுகாதாரமான சூழலை அமைத்துக் கொடுப்பது, பாதுகாப்பான குடிநீர் வழங்குவது, சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி தருவதை இவை எல்லாவற்றையும் உள்ளடங்கியது. நம்முடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலமாக நோய்கள் ஏற்படாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதற்காக அரசும் தனி நபர்களும் சுகாதார பாதுகாப்பாக செய்யக்கூடிய செலவினத்தை வெகுவாக குறைக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கிராமங்கள், நகரங்கள் என்று எல்லா இடங்களிலும் கட்டப்படும் கழிவறைகளால் சமுதாயத்தில் நம்முடைய பெண்களின் சுயமரியாதையையும் பாதுகாப்பையும் நாம் உறுதி செய்ய முடிந்தது. இன்று நாம் தூய்மை இந்தியா தினத்தை கொண்டாடுவது நோக்கம் இது போன்ற விழிப்புணர்வை இன்னும் அதிகமாக நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான். பொது இடங்களில் நாமும் குப்பைகளை போடக்கூடாது, மற்றவர்களை போடவிடக்கூடாது. நம்முடைய சுற்றுப்புறம் தூய்மையாக சுகாதாரமாக இருந்தால்தான் ஊரும் நாடும் தூய்மையாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுப்புணர்வை ஏற்படுத்தும் போது காந்தியடிகள் கண்ட தூய்மையான சுகாதாரமான இந்தியா என்ற கனவு மொழிவடிவம் பெறும். புதுச்சேரி சுற்றுலா நகரம். நாம் புதுச்சேரி நகரை தூய்மையாக வைத்துக் கொள்ளும்போதுதான் இங்கே வருகின்ற சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பி வருவார்கள். இது நம்முடைய மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரும். குடிமக்களாகிய நாம் அனைவரும் தூய்மையும் சுகாதாரத்தையும் பின்பற்றுவதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையை ஒரு பகுதியாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் மகாத்மா காந்தியடிகள் கண்ட தூய்மையான சுகாதாரமான பாரதம் உருவாகும். அதுவே காந்தியடிகளின் 155வது பிறந்த நாளில் நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன். நன்றி. சுத்தமுள்ள இடம் எங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையே, நீண்ட ஆயுள் பெறுவாயே என்று சுத்தத்திற்காக தூய்மை பணிக்காக செயல்பட்ட அனைவரையும் வாழ்த்தி பேசிய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து சிறந்த தூய்மை பணியாளர்களுக்கான விருதினை வழங்கி சிறப்பு செய்யுமாறு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிப்ரவரி முதல் செப்டம்பர் 2024 வரை சிறப்பாக பணியாற்றிய புதுச்சேரி நகராட்சி ஊழியர்களுக்கு விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. பிப்ரவரி 2024 ஆண்டுக்கான விருது நெல்லித்தோப்பை சார்ந்த முனியன் குப்புசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு ராமசாமி பெருமாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து ஏப்ரல் 2024 ஆண்டுக்கான விருது வைட்டம் அபிமன்னன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து தூய்மையே நம் சேவை என்று மிகச் சிறப்பாக பணியாற்றி மாணவர்களை ஒருங்கிணைத்து அற்புதமாக செயல்பட்ட திரு அபிமன்னன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து
NSS ப்ரொஃபசர்ஸ் கோஆர்டினேட்டர் ஃபார் கிளீனப் தூய்மை திட்டத்திற்காக மிகச் சிறப்பாக செயல்பட்ட திருமிகு கிருஷ்ணகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். காந்தி மாமனிவர் பட்ட மேற்படிப்பு கல்லூரி மையத்தில் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். 2 வாரங்களாக நகராட்சியோடு இணைந்து தூய்மை பணியை மிகச் சிறப்பாக செய்தமைக்காக விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அவரை தொடர்ந்து திருமிகு கிரிஜா நாயக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்னலட்சுமி திருநங்கைகள் அமைப்பின் மூலமாக சிறப்பாக செயல்பட்ட திருமிகு கிரிஜா நாயக் அவர்களையும் சகோதர திருநங்கைகள் அமைப்பினை சார்ந்த திருமிகு ஷீதல் நாயக் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். புதுச்சேரி நகராட்சியுடன் இணைந்து புதுச்சேரியின் தூய்மை பணி திட்டத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு சுத்தமுள்ள இடம் எங்கும் சுகமும் உண்டு என்று உணர்ந்து நம்மை உணரச் செய்த இதோ திருநங்கைகள் அமைப்பினை சார்ந்தவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. தொடர்ந்து தாயின் பெயரில் மரம் திட்டத்தின் துவக்கம் குறித்த அறிவிப்பினை வெளியிடுமாறு டாக்டர் ரமேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் ரமேஷ் அவர்கள் இதற்கான அறிவிப்பினை வெளியிடுவார். மழை நீரும் மண்ணும் மலையும் அணிசார் காலும் உடையது அவன். ஒரு நாட்டை பற்றி வள்ளுவன் அழகாக எடுத்துரைத்தார். வள்ளுவன் புகழை உலகெங்கும் பரப்பி வரும் நமது பாரத பிரதமர் அவர்கள் ஒரு தாயின் பெயரில் ஒரு மரம் ஏக் பேர் நாம் கி என்ற ஒரு அரிய திட்டத்தை இந்த ஆண்டிற்குள் 2025ஆம் ஆண்டிற்குள் 1,40,00,000 மரக்கன்றுகளை நட திட்டமிட்டுள்ளார். பாரத பிரதமரின் திட்டத்தை புதுவையில் சிறப்பாக செயல்படுத்த மாண்புமிகு முதலமைச்சரின் ஆலோசனைப்படி புதுவையிலே கிரீன் புதுச்சேரி என்ற செயல் திட்டத்தை துவக்க விழா நடைபெற்றது. அந்த திட்டத்தின் துவக்கமாக இன்று ஒரு தாய்க்காக ஒரு மரம் என்ற திட்டத்தை துவக்கி வைக்குமாறு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இதற்கு முன்பாக இது சம்பந்தமான தொடர்பான ஒரு உறுதிமொழியை ஆளுநர் ஐயா அவர்கள் தற்போது ஏற்பார்கள். அனைவரும் எழுந்து நின்று அந்த உறுதிமொழியை கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் உலக சுற்றுச்சூழல் தினத்தில் தொடங்கப்பட்ட பிரசாரத்தின் கீழ் எனது தாயின் பெயரில் குறைந்தபட்சம் ஒரு மரமாவது நடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைத்து மக்களையும் ஊக்கப்படுத்துவேன் என்று உறுதியளிக்கிறேன். உலகின் மற்ற நாடுகளில் உள்ள குடிமக்களையும் நமது தாய் பூமிக்காக குறைந்தபட்சம் ஒரு மரமாவது நட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாணவ கண்மணிகளை மரக்கன்றுகளை பெறுமாறு அன்புடன் ஒரு தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தை தற்போது மாண்புமிகு ஆளுநரும் முதல்வரும் துவக்கி வைக்கிறார்கள். ஒரு வீட்டுக்கு ஒரு மரம், ஒன் ஹோம் ஒன் ட்ரீ என்ற திட்டத்தின் கீழ் சுயநலக் குழுவை சேர்ந்த அம்மையார் அவர்களை மரக்கண்ணை பெருமாள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
இயற்கை நம்மை பாதுகாக்கிறது, இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும். இல்லை என்றால் இயற்கை விதிக்கும் என்ற நோக்கில் இதோ மரக்கன்றுகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டுப்பணி, அதற்கு முன்னதாக மரக்கன்றுகள் வழங்கப்படுகிறது. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மாநிலத்தின் தூய்மை காப்போம். நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுப்பண். அனைவரும் எழுந்து நிற்கவும். அதனைத் தொடர்ந்து பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்ற காரணத்தினால் அரங்கத்தில் உள்ளவர்கள் அரங்கத்தினுள் அமர்ந்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதோ நாட்டுப்பண். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे। அனைவரும் இருக்கையில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர்ந்து பரிசை